மாசி மாசத்துக்கு உண்டான பலன்கள் தான் பார்க்குறோம் 12 ராசிக்குமே. இன்னைக்கு வந்து மேச ராசியோட தொடர்ச்சியை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வேலையில இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் மேச ராசியில அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சில பொய்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை நிமித்தமாக வெளியில எங்கேயாச்சும் போறதா இருந்தாலும் வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனம் வேண்டும். ஓகேங்களா? எதிரிகள் வேலையில வந்து இருப்பார்கள். அவங்களாலே இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கும். ஓகேங்களா? அப்ப வேலையில வந்து யாரெல்லாம் இடையூறு கொடுத்தாருங்களோ அவங்களால இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் வந்து உண்டு. புதுசா வேலையை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்தீங்களா, உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தடவை இல்லை 2வது தடவை வந்து கண்டிப்பாக நடக்கும். மாசி மாசத்துல நிச்சயமா உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும். அடுத்தது கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்ல ஒற்றுமையோட இருப்பார்கள் இந்த மாதம் மாசி மாசத்துல. ஏன்னா 7ஆம் இடம் சுக்கிரன், அது பாதகத்துல இருந்தாலும் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும். ஆனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானனால கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லா இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும். என்ன இப்ப மேசராசியில ஆண் பிறந்திருந்தா மனைவி சொல்றதை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா சிக்கல் இல்லை. அதே மாதிரி பெண்ணா இருந்தா கணவர் சொல்ற விஷயத்த வந்து நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா சிக்கல் வராது. பொதுவா எல்லா குடும்பத்திலும் அப்படிதான் நடக்குது சார் அப்படின்னாலும் இந்த மாசத்துல ஒரு படி கொஞ்சம் கூடவே நீங்க வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? தவறு கிடையாது. இப்ப மேசராசியில பிறந்தவங்களுக்கு திருமணம் உண்டா மாசி மாசத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணம் எதிர்பார்த்தது வந்து அமைப்புங்கிறது கொஞ்சம் கம்மி தான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாசம் வந்து